மக்களே அப்பா இன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்படியே என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு ஏதோ பெரிய லீவு கிடைக்குதாம். அந்த நேரத்துல ஊருக்கு வரதா சொன்னாங்க. ஐ ஜாலி. எம்மோ அப்பா ஏதாச்சும் போட்டோ ஃப்ரேம் பத்தி சொன்னாங்களா? போட்டோ ஃப்ரேமா? அப்படி ஒண்ணும் சொல்லலையே. ஆமா, என்ன போட்டோ ஃப்ரேம்? அதானே. அதுவா, அப்பா கடைசியா வந்திருக்கும் போது அந்த பூங்கால என்ன ஒரு போட்டோ எடுத்தாங்கல்ல, அத நான் அடுத்த வாட்டி வரும்போது உனக்கு ஒரு போட்டோ ஃப்ரேமா கொண்டு வரேன்னு சொன்னாங்க. எதுக்கு தேவையில்லாத செலவு? தேவையில்லாததா? உங்களுக்கு நான் சொல்றது புரியல. அது வந்தப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பியூட்டி வித் நேச்சர்னு போட்டுட்டு பெருசா ஒரு போட்டோ வேற லெவல்ல இருக்கும். நேச்சர் ஓகே, பியூட்டி எங்க இருக்கு? அது வந்தப்புறம் பாருடா, உன் வயிறு எரிஞ்சு கரிஞ்சிரும். அத பாத்தியா ஏன் வயிறு எரியணும்? நீதான் ஒரு பொறாம பிடிச்சவனாச்சே. உன்னை விட நான் அழகா இருக்கும்போது நான் ஏன் பொறாமப்படணும்? ஐயே இங்க பாருடா, உன்னை யாருடா அழகுன்னு சொன்னா? எல்லாம் ஒரு நினைப்புதான். உன் மூஞ்சி விட என் மூஞ்சி பரவாயில்ல, ஓகேவா? யாரு சொன்னா? உன் மூஞ்சி சட்டி பானைக்குள்ள இருந்து எடுத்த கறி துணி மாதிரி இருக்கு. உன் மூஞ்சி மட்டும் எப்படி இருக்குதா? ஏன் மூஞ்சி பத்தி உனக்கு என்னடா தெரியும்? இப்ப மட்டும் நான் வெளிய போய் நின்னேன்னு வையி, எல்லாரும் நாய் மாதிரி பின்னாடியே வருவாங்க. மனசுக்குள்ள பெரிய எலிசபெத் ராணி நினைப்போ. சேச்சே, அந்த கிழவி மாதிரிலாம் இல்ல. அந்த படத்துல ஒரு ஹீரோயின் இருப்பாங்கல்ல. இப்ப இதுக்கு அவங்க பேரை கெடுக்குற? அவங்கள விட நான் அழகுன்னு சொல்ல வரேன்டா. ஐயோ முடியல. என்ன முடியல? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு, சரியா? ஆமா, இது பெரிய மன்மதராசா. இப்ப எதுக்கு என்ன பத்தி பேசுற? நீதானே ஸ்டார்ட் பண்ண. யாரு, நானா? ஆமாடா. சரி, நீங்க சண்டை போட்டது போதும். மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. சரிமோ, கிளம்பு. நான் ஏன் கிளம்பணும்? அம்மா சொன்னது காதுல விழலையா? நீ கிளம்பு. அது எதுக்கு என்கிட்ட சொல்ற? ஓவரா பேசிட்டு இருந்தா மண்டையை உடைச்சிருவேன். அப்ப நான் மட்டும் என்ன பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? இப்ப எதுக்கு என்ன அடிச்ச? என் முடி. வலிக்குது. ஏன் முடிய விடு. அப்ப நீ ஏன் முடிய விடு. வலிக்குது. எனக்கு மட்டும் இனிக்கவா செய்து. என்ன பண்றீங்க? எம்மா, பிரவீன் என் முடிய பிடிச்சு வச்சிருக்கான். இல்லம்மா, தீப்தி தான் முதல்ல முடிய பிடிச்சா. இப்போ ரெண்டு பேரும் விட போறீங்களா இல்லையா? ஓவரா போயிட்டு இருந்தா ரெண்டு பேருக்கு நைட் சாப்பாடு கிடையாது. பிரவீன் கேட்டியா? சாப்பாடு கிடையாதா? இப்போ என்ன பண்றது? நைட்டு தான் நம்ம வீட்ல சாப்பாடு கொஞ்சம் வாயில வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால விட்டுருவோமா? இன்னொரு நாள் சண்டையை வச்சுப்போம். சரி, அப்ப நீ முத விடு. ஏன் நீ விட மாட்டியோ? சரி, சேர்ந்து விடலாம். இப்போ விட போறீங்களா இல்லையா? சரி வா, 1 2 3. அப்பாடா. எம்மா, சாப்பாடு தாங்க. கிச்சன்ல இருக்கு, போய் எடுத்து சாப்பிடுங்க. அட என்ன போயிட்டாங்க? நான் போய் சாப்பிட போறேன்பா, ரொம்ப பசிக்குது. தீப்தி பேக் எங்க? அவ ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அம்மா எக்ஸாம் பேப்பர் கேட்கும்போது அவ ஏதோ உளறிட்டு இருந்தா. இன்னொன்னு, அவ ஸ்கூல் முடிச்சு வந்ததும் பேகை தூக்கி வீசுவா. இன்னைக்கு அவ பேகு காணுமே. கீழையும் இல்ல. பிரவீன், ஐயோ வந்துட்டா. இங்க என்ன பண்ற? உன்னை தேடிதான் வந்தேன். என்ன தேடுனியா? எனக்கு தெரியாம என் ரூமுக்கு வர வேலைய வச்சுக்காத. ஃபர்ஸ்ட் போ இந்த இடத்தை விட்டு. போறேன். இவ பெரிய ஆளு. போயிட்டான். ஏன் பேக் அங்க பத்திரமா தானே இருக்கு. சரி ஓகே, சாப்பிட்டுட்டு வருவோம். அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டியா? டிவியை பாக்குறது பாரு. கொஞ்சம் விட்டு டிவிக்கு உள்ள போய் பாப்பான் போல. சரி, நம்ம போய் சாப்பாடு எடுத்துட்டு வருவோம். நான் இங்க எடுத்து வச்ச சாப்பாடு பிளேட் எங்க? இங்க தானே இருந்துச்சு. எல்லாம் அந்த குரங்கு பண்ண வேலையா தான் இருக்கும். போய் கேப்போம். பிரவீன், சொல்லு. இங்க பாரு, ஒரு நிமிஷம். நீ சொல்லு, கேக்குது. ஏன் சாப்பாடு நீயே எடுத்தா? உன் சாப்பாடா? ஆமா, கிச்சன்ல எனக்கு போட்டு வச்சிருந்தேன், அதையே எடுத்தா? அத நீயா போட்டு வச்சிருந்தா? நான் அம்மா போட்டு வச்சிருந்தாங்கன்னு நினைச்சு எடுத்தேன். மரியாதையா இப்ப போய் எனக்கு சாப்பாடு போட்டுட்டு வா. அதெல்லாம் முடியாது. உனக்கு வேணும்னா நீ போட்டுக்கோ. திமிர பாரு. ஒண்ணு நான் அப்புறமா வச்சுக்கிறேன். ஏன் அம்மா அப்பா இவனை பெத்தாங்கன்னு தெரியல. தண்டை செலவு. சரி, பசிக்குது, நம்ம போய் சாப்பாடு எடுத்துட்டு வருவோம்.